நினைக்கிற ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. ஐயோ ஆதி, உங்கனால நான் பைத்தியம் முடிச்சிட்டு சுத்துவேன் போல ஆதி. இந்த காதல் மட்டும் வராம இருந்திருந்தா நான் பாட்டுக்கு தூங்கி இருப்பேன். தூங்கவும் முடியாம என்னால முடியல ஆதி. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் ஆதி. அது இல்லாம நாளைக்கு என்ன சொல்ல போறீங்களோ என்னன்னு பயமா இருக்காதி. ஃப்ரெண்டா இருந்தப்போ கூட உங்க மேல காதல் வரல, அதுக்கப்புறம் எப்ப காதல் வந்துச்சுன்னே எனக்கே புரியல. அதுவும் இவ்வளவு நாள் ஃப்ரெண்டா இருந்தா அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே தோணல, அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. ஐயோ முடியலப்பா, இப்படி காதல் வந்துட்டாலே இப்படிதான் புலம்பிக்கிட்டு இருக்கணும் போல. அக்கா உங்களை கூப்பிட்டாங்க. டேய் நீ போட, நான் வரேன். இவ்வளோ பெரிய பெட்டை வச்சுட்டு இந்த அக்கா என்ன கீழே படுத்துட்டு இருக்கு. நான் எங்க படுத்தா உனக்கு என்ன, நீ கிளம்புடா. உன்கிட்ட பேச வந்தாலக்கா என்ன சொல்லணும்க்கா? அம்மா சார் எப்போ ஊருக்கு போலாம்னு ஐடியா? அம்மா வந்ததுக்கு அப்புறம் தாங்க போகணும். சரிடா நீ கிளம்பு, நான் வந்துக்கறேன். உங்களை டக்குன்னு வர சொன்னாங்க, இல்லாட்டினா அம்மா மேல வந்து அடிப்பாங்களாம். டேய் போடா போடா வரேன். ஏதோ காதல்ல விழுந்துட்டீங்க போல, அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிதானேக்கா? டேய் பேசாம நீ வேற பேசாம போடா. அப்ப காதல்ல விழுந்துட்டீங்க. நான் போய் ஓடி போய் சொல்றேன் பாரு அத்தை கிட்ட. டேய் 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 வாயை மூடுடா. அப்ப நான் கேக்குறதெல்லாம் நீங்க செய்யணும். டேய் நான் தான் லவ் பண்றேன்னு சொல்லலையே. அக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. நீங்க லவ் பண்றீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளவுதான். என்ன பிளாக்மெயில் பண்றியோ? சீச்சி, அந்த பழக்கம் நமக்கு இல்லப்பா. அப்ப ஏதாவது வாங்கி கொடுனா என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு. எதுக்குடா இப்ப ஆடிக்கிட்டே பேசுற? ஒரு இடத்துல நின்னு பேச மாட்டியா? ஐயோ நீங்க வேற, நாளா வைப் பண்ணிக்கிட்டே தான் பேசுவேன். சரி சரி அதெல்லாம் விடு, நீ கிளம்பு. ஊர் ரூமுக்கு போ, எங்க ரூம்ல இருந்து வெளியில போ. அத்தை தான் சொல்லியிருக்காங்க உங்க ரூம்ல ஸ்டே பண்ண சொல்லி. டேய் 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 பேசாம ஓடிரு. நீ வந்து எதையாவது கலச்சு விட்டேன்னா போச்சு, கிளம்புடா. சரி சரி, சின்ன வயசு பொம்மைல இங்க தான் இருக்கா, எடுத்து கொடு. டேய் டேய் அக்காவுக்கு முதல்ல மரியாதை கொடு, அப்புறம் நான் எடுத்து தரேன். சரிங்கக்கா, எடுத்து கொடுங்கக்கா. என்கிட்ட நீ வாங்க போறடா. சரிக்கா, எடுத்து கொடுக்கா. டேய் இங்க எல்லாம் ஸ்டோர் ரூம்ல இருக்கும், போய் எடுத்துக்கோ. சரி வந்து எடுத்து கொடு. டேய் போய் எடுத்துக்கோடா, முன்னாடியே தான்டா இருக்கு. இல்ல நீ வந்தாதானே எடுத்துக்குவேன். அப்படி ஒண்ணு நீ எடுக்கணும்னு அவசியம் இல்ல, போ. அக்கா வாக்கா எடுத்து கொடுக்கா, இல்லாட்டினா நான் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். டேய் டேய் ப்ளீஸ் டா, போய் எடுத்துக்கோடா. இவ்ளோ கெஞ்சி கேக்குறனால போய் எடுத்துக்கிறேன், பாத்துக்கோ. போ போய் தொலை. என்னது? ஒண்ணும் இல்லடா, போடா. சரி பொம்மை எடுத்துட்டு வர, விளையாடலாம். டேய் நான் வரலடா, நீ போய் எடுத்து விளையாடுறா. ஐயோ அதெல்லாம் முடியாதுப்பா, நீயும் தான் வரணும். டேய் அக்கா காலேஜ் போறேன்டா, கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோ. நீ வர மாட்டல, போ. நான் போறேன், போ. அத்தை கிட்ட சொல்ல போறேன், போ. போய் தொலை, வரேன். அந்த பயம் இருக்கட்டும். போடா போ. ஆதி நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னதான் நினைச்சிட்டு இருப்பீங்களா? ஆதி நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். பாப்பா கனவு கூட அளவு இல்லாம போயிடுச்சுடா. உங்களை எப்ப நினைக்க ஆரம்பிச்சேன்னு அப்பையில இருந்து என்ன வந்துட்டு போறீங்க. ஒரே குழப்பமா இருக்குப்பா. விட்டன் ரூம்குள்ளே இருந்து பைத்தியம் பிடிச்சிரும்பா. அவன்கிட்டயாவது போய் விளையாடுவோம். அவ கண்ல இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடணும்ப்பா. அவ கண்ணிலேயே இன்னைக்கு மாட்டிடக்கூடாதுப்பா. அவ வந்துட்டா நம்ம உயிரையும் சேர்த்து வாங்கிடுவா. எப்படியாச்சும் அவளை டைவர்ட் பண்ணிடணும். ஓ ஆதி இங்கதான் நிக்கிறீங்களா? ஆதி ஐயோ எங்க இருந்து பார்த்தான்னு தெரியலையே. இப்ப எந்த சைடு போறது? ஆதி ஐயோ அவ்வளவுதான், நம்ம போவோம். ஆதி நின்னுங்க. ஐயோ டக்குன்னு போடா. ஆதி ஹலோ சார், எங்க போறீங்க? ஐயோ மாட்டிக்கிட்டமே. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஹாய் காவியா, எப்படி இருக்க? நான்லாம் நல்லா தான் இருக்கேன். அவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டு இருந்தேனே, காதுலயே விழுகலையா என்ன? ஓ நீ கூப்பிட்டியா? சரிலடா, நான் பார்க்கவே இல்ல. தெரியலையா, உங்க காதுல கேட்கலையா? காதுல கொஞ்சம் கேட்கலடா, அதனாலதான். சரிடா நீ பேசிட்டு இரு, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், கண்ணே பட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் வேலையா போயிட்டு இருக்க, வந்து நான் சொல்றேன். என்ன அப்படியே தப்பிச்சு போலான்ற பிளானோ? அப்படியெல்லாம் இல்ல, நான் போயிட்டு டக்குன்னு வந்துருவேன். எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடுறா. பாய்டா காவியா. ஆதி ஐயோ நல்லது. பாய்டா, எனக்கு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன். இதோ வேலை இருக்குன்னு அப்படியே தப்பிச்சு போயிட்டீங்கல்ல. உங்களை பார்க்காமலே இருப்பேன், இருங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நாள் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். அப்ப பாக்குறேன் என்னமா தப்பிச்சு ஓடுறீங்க, எத்தனை நாள் ஓடுறீங்க, ஓடி ஒளியறீங்க, நானும் பாக்குறேன். நீங்க என்னதான் வேணாம்னு சொன்னாலும் என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. அதை யாராலையும் மாத்த முடியாது ஆதி. பட் ஐ லவ் யூ. இந்த வார்த்தை உங்ககிட்ட இருந்து எப்ப கேக்குறேன், நானும் பாக்குறேன். டே பந்து கிட்ட கீழே விட்டுறாதடா. அதெல்லாம் கீழே விடப்பட்ட, பயப்படாத. அவனை கீழே விழுந்து யார் மேலேயாவது பட்டுச்சு, அவ்வளவுதான் உனக்கு. டே உன்னால மட்டும் எப்படிடா சுத்த முடியுது? அதுக்கெல்லாம் திறமை இருக்கணும். நம்ம ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம், இவையே இப்படி ஓடி வர பைத்தியக்கார மாதிரி. நின்னு கேப்போம். டேய் என்னடா ஆச்சு? பின்னாடி யாராவது துரத்திட்டு வராங்களா? இந்த ஓட்டமா ஓடி வர? ஏன்டா நீ வேற? நானே உயிரை கையில பிடிச்சிட்டு தப்பிச்சு வந்திருக்க. என்ன ஆரம்பிட்டல் ஆயிடுச்சு?
என்ன ஆகணும்னு கேக்குறதுக்கு மேல டேய் ஒழுங்கா தெளிவா சொல்லி பழகு. ஆமா நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க. வேற எதுக்கு ஃபுட்பால் விளையாடதான்? எப்ப இந்த காவியா எனக்கு காதலிச்சாலோ அப்பையில இருந்து இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கேன்டா நானு. ஏன்டா முடியலடா, இன்னைக்கு பதில் சொல்ல சொன்ன நான் என்னன்னு சொல்றது, அதான் ஓடி வந்துட்டேன். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு. எனக்கு பிடிக்கல, அவகிட்ட சொன்னா அவன் மனசு கஷ்டப்பட்டுருவாளே. ஆமாமா, அவன் மனசு கஷ்டப்பட்டுருவா, நீ கஷ்டப்படு. ஏன் முன்னாடியே நீ பிடிக்கலன்னு சொல்ல வேண்டாம், அவ கெஸ் பண்ணிருப்பாடா. அதனாலதான் இன்னைக்கு நீ ஓடினாலும் உன்னை வந்து இது பண்ணாம இருக்கா. என்னடா பண்றது, இவ காதலிச்சுட்டு நம்ம உயிரை வாங்குறா. நம்ம உயிர் இல்ல தம்பி, உன் உயிரை. அவன் என் உயிரை வாங்கினா நான் உன் உயிரை தான் வாங்குவேன் பாத்துக்கோ. உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லு. அப்பப்ப நீ சொல்லு தேவனா, உன் ஃப்ரெண்டு தானே, தயவு செஞ்சு சொல்லு. டே அவளுக்கு தெரியும்டா நான் இல்லன்னு தான் சொல்லுவேன், அப்பயும் அவ கேட்க மாட்டேங்கிறா. எப்பயாச்சும் காதல் வந்துடும்ன்றதுதான். ஐயப்பா சாமி, இந்த காதலே வேணாப்பா எனக்கு. கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருந்துடலான் இருக்கேன். ஏன் சார் லவ் பண்றது பிடிக்காதோ? எனக்கு வேணான்னு இருக்கேன், அவ்வளவுதான்ப்பா. அப்போ எங்களெல்லாம் கமிட்டடுன்னு சொல்லி கிண்டல் பண்ற நீ. டே எங்களன்னு சொல்லாத, உன்னன்னு நீ சொல்லு. சரி விடுறா, ஃப்ளோல வந்துரும். அப்படியே வச்சுக்கோ. ஏன் ஒன்னு நீ சொல்ல ட்ரை பண்ண, இல்லாட்டினா வேற ஏதாவது அவளுக்கு தெரியற மாதிரி பண்ணு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்னடா ஓகே சொல்ல வேண்டியதானடா. அந்த பொண்ணுன்ட்டு இல்ல, எந்த பொண்ணுமே எனக்கு வேணான்னு இருக்கேன்டா கடைசி வரைக்கும். ஓஹோ, சாமியார போலான்னு பிளானா? அப்படியெல்லாம் இல்ல, கல்யாணமே வேணான்னு இருக்கேன். நான் சொன்ன அர்த்தத்தையே மாத்திருவ போலடா. டே உண்மையாலுமே கடைசி வரைக்கும் கல்யாணம் இல்லைன்னு சாமியார் தான். உன்னை கொல்ல போறேன்டா. ஒரு 2-3 பொண்ணு உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுச்சு இந்த 2 இயர்ஸ்க்குள்ள. ஏன்டா வேண்டாங்கிற? இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்ப? எனக்கு ப்ரப்போஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். இப்ப என்ன உனக்கு? அதுக்கப்புறம் பல விஷயம் நடந்துருச்சு, அதனால வேணான்னு இருக்கேன். டே எங்களுக்கு தெரியாம ஏதாவது பொண்ணுக்கு என்ன லவ் பண்ணியா? சீ வாய முடுறா. அப்புறம் நீ தானே சொன்ன இதுக்கு முன்னாடி அனுபவிச்சுட்டா நல்லா வேணாங்கிறன்ட்டு. டே வாய மூடுங்கடா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அவனே அப்படி சப்போஸ் இதுக்கு முன்னாடி ஏதாவது பொண்ணை லவ் பண்ணியிருந்தா எங்க கிட்ட சொல்லிரு. ஆமாண்டா, ஃப்ரெண்டா எங்ககிட்ட சொல்லிரு பைத்தியம். அதெல்லாம் லவ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன். இதுக்கு மேல எந்த லவ்வும் இல்ல, எந்த பொண்ணும் இல்ல நான் நினைச்சிட்டு இருக்கேன்பா. நான் காவியாவை ஒரு ஃப்ரெண்டா தான் பாத்துட்டு இருக்கேன். காவியா உன்ன தேவாய முர்றா, ஏன்டா இப்படி பண்ற? இப்ப நீ தான் சொன்ன காவியாவை நான் ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப காவியா தெரியல, லவ்வர் நினைச்சிட்டு இருக்கா. அடி வாங்க போற பிரபா என்கிட்ட. பாத்தியாடா வந்திருக்காளே, ஆதி என்னான்னு கூப்பிடுறாளா, மரியாதையே கொடுக்கறது இல்ல. அதெல்லாம் எப்போதும் நடக்கிறது தான்டா, திரும்ப. போடுறா எப்படி பேசுறான்னு. அவ எப்போதுமே அண்ணனா கூப்பிட போறா. இன்னமா தங்கச்சி உண்மைதானே? கரெக்ட்னா. டேய் நீ லூசாடா இல்ல பைத்தியமா? ஏன் அது என் தங்கச்சி தாமா. அடி வாங்க போறாதி. ஐயா உண்மைதான். சரி, என் ஃப்ரெண்ட் உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்கா, ஏதாவது சொல்லிருக்கியா அவகிட்ட? பாத்தியாடா, இதெல்லாம் ஒரு தங்கச்சியடா. எப்படி பேசுறா பாடுறா. அண்ணனை ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொல்றே, அந்த பொண்ணை திட்டுவான்லாம் இல்ல, எப்படி பேசுறா பத்தியா? ஆதி அவன் என் ஃப்ரெண்ட் ஆதி. ஏம்மா உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுமா என்ன துரத்த வேணான்னு சொல்லி. அதெல்லாம் முடியாது, நீயாச்சு இல்ல காவியாவாச்சு. அதிரா பாவும் நானு. அதுக்கு நான் என்ன பண்றது? அவ மனசு நீதான் கலைச்சிருக்க. ஏன்னா ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணாமலே லவ் பண்ணா? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுடி. நல்ல தங்கச்சி, அண்ணனையே போய் லவ் பண்றியான்னு கேட்டிருக்கணும் நீ. நீ என்னன்னா என்கிட்ட வந்து மிரட்டிட்டு இருக்க. இப்பதான் பேசினா நீ அவ கூப்பிடும்போது ஓடி வந்தியாமே. அவ பதில் கேக்குவான்னு தெரிஞ்சு ஓடி வந்திருக்க நீ, அதானே? ஏம்மா விடுமா, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுமா இப்போதைக்கு துரத்த வேணான்னு சொல்றேன். என்னால முடியாது. ப்ளீஸ் எனக்காக அண்ணனுக்காக செய்ய. முடியாதுப்பா. அவளும் இப்படிதான் ஃப்ரெண்டுக்காக செய்ய சொல்லி ஒரு சாக்லேட் கொடுத்தா, நீ ஏதாவது கொடுக்கறனா செய்யற. இந்த மாதிரியே தங்கச்சி இருப்பாளா? 2 பக்கமும் சாக்லேட் வாங்குறாளே. ஆமா, இப்ப யார் பக்கம் நீ செய்ய போற? இப்ப அவ சொன்னா ஆதி கிட்ட வந்து சொல்லிட்டேன். ஆதி சொன்னா அவன் கிட்ட போய் சொல்லிடுவா. அப்ப எனக்கு 2 சாக்லேட் லாபம் தானே. நல்ல தங்கச்சிமா நீ. தேங்க்யூண்ணா. சரி ஆதி சொல்லு, என்ன சொல்லணும்? இவ்வளவு நேரம் பாடப்படமா எடுத்த நிடி. பரவாயில்ல ஆதி, இப்ப சொல்லு. போய்கிட்டே என்ன காதலிக்க வேணான்னு சொல்லிடு. ஆஹா, மேடம் கிட்ட சொல்லிட்டா மட்டும் காதலிக்க மாட்டாங்கன்னு நினைப்பல ஆதி. ஏமா சொன்னதை மட்டும் செய்மா. நீ உங்களுக்குள்ள மாட்டிட்டு நான் படாத பாடு வேண்டியதா இருக்கு. அதுக்கு நீ காதலிச்சிட்டே போயிருக்கலாம். அந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு தெரியாது, நீ சொன்னதை மட்டும் செய். நீ வர இந்த 2 இயர்ஸ் இப்படிதான் பண்ணிட்டு இருக்க ஆதி. அதெல்லாம் உனக்கு புரிய வரும்போது சொல்லுவேன், நீ கிளம்பு. ஆஹா, இப்ப மட்டும் நான் பாப்பா குழந்தை பாரு. ஐயம்மா விட்டுட்டு கிளம்புமா. சரி அவகிட்ட போய் சொல்றேன். மறக்காம சொல்லிருப்பா தங்கச்சி, கிளம்பு. ஏதோ கெஞ்சி கேட்டு எனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னனால சொல்றேன், ஓகேவா? போ. இவங்க அண்ணன் தங்கச்சி பாக்கிறதுல நமக்கு ஒரு சுகண்டா. கரெக்டா? என்ன ஸ்ரீ, நாங்க சண்டை போடுறதுல உங்களுக்கு குளுகுளுன்னு இருக்கு. ஆமா, அப்புறம் சண்டை போறதுல குளுகுளுன்னு இருக்காதா? அதுவும் 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ், குளுகுளுன்னு இருக்கும்ல. சரிடானா, நீ சொன்னனால போய் செய்றேன். ஏதோ அண்ணனா போயிட்டியே. வாடி வா, வீட்டுக்கு வந்து ஏதாவது வேலை சொல்லுவேல, அப்ப இருக்கு உனக்கு. இப்படி எல்லாம் சொல்ல போய் சொல்ல மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஐயம்மா தாயே, போமா போய் சொல்லு. அந்த பயம் இருக்கட்டும் உனக்கு. நல்லாவே இருக்குமா, கிளம்பு. அப்புறம் சாயந்தரம் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ. உன்னை பிக்கப் பண்ணா காவியாவோ வரா, இதெல்லாம் எனக்கு தேவையா? ஆதி, நீ தானே எப்போதும் கூட்டிட்டு போவ. எப்போதும் கூட்டிட்டு போறது வேறம்மா. இப்போ உன் ஃப்ரெண்டு லவ் பண்றாளே, அதனால விட்டுருவியா என்ன? சரிம்மா போ, வந்து கூப்பிட்டுட்டு போறேன். பேசாம அம்மாவை கூட்டிட்டு போ சொல்லு. ஐயோ, அம்மா கூடயா? அம்மாலாம் அவ்வளவுதான்ப்பா, என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க.
வாமா வா, இதுக்காகவே போய் சொல்றேன். சொன்னா இப்ப போய் சொல்ல மாட்டேன். எதுவும் சொல்லல, கிளம்பு. அந்த பயம் இருக்கட்டும், தங்கச்சிக்குள்ள உனக்கு பயமா இருக்கணும். எனக்கு பயம் தான், அண்ணனா நான் பயந்துட்டேன், கிளம்பு.